முதல்ல இதுக்கே அவரே சொல்லிட்டார் இன்றைக்கி மீட்டிங்கில், விஜய் வெளியே வா, வீட்டை விட்டு வெளியே வான்னு சொல்கிறாங்க. நான் வெளியில் இப்படி அவர் சொன்னது என்னன்னா, விஜய் வெளியிலே வரமாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை முன் வைக்கிறாங்க. விமர்சனம் கேட்குதுல்ல அவருக்கு, நான் வந்தேன்னா எதனால தாங்க மாட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன். அப்போ வராமல் இருக்கிறது ஒத்துக்கிறாரு. நான் வராமல் கூப்பிட்டோம்னு வருத்தப்படுவீங்க அப்படிங்கிற நான் வராமல் இருக்கிறது உண்மைதான், என்னை சும்மா கூப்பிடாதீங்க, வந்தால் தாங்க மாட்டீங்கன்றார். நான் சும்மா கூப்பிடாதீங்க வந்தால் தாங்க மாட்டேன்னு என்ன அர்த்தம்? நான் வராமல் இருக்கிறது உண்மைன்னு அர்த்தம் தானே. முதல்ல அவர் தமிழ்நாட்டில் வெளியே வரட்டும், ஃபுல்லாக தமிழ்நாட்டில் அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து ஃபுல்லாக அரசியல் வந்து ஃபுல் டைம் பொலிட்டிஷியனாக மாறட்டும். அதுக்கப்புறம் கேரளா மற்ற ஸ்டேட்லலாம் அவருக்கு என்ன இது இருக்குன்னு பண்ணட்டும். முழு நேர அரசியல்வாதி இல்லைங்கிறீங்களா விஜய்? அவரே தானே சொல்கிறார் அதை, விஜய் வாடா வெளியே வாடான்னு கூப்பிட்றாங்க, நான் வந்தால் தாங்க மாட்டேன்னா. அப்போ வரலங்கிற குற்றச்சாட்டு இருப்பதும் தான் முழுமையாக வெளியே வரலங்கிறது தான் ஏற்பதும் தான் அந்த வாதம் காட்டுது. அதில் அவர் சொல்கிற வாதம் தான். இல்லை சார், அவர் இன்னைக்கு கூட என்ன சொல்கிறாருன்னா, திமுக வீழ்த்த முடியும்னா அது ஒரே சக்தி விஜயால மட்டும்தான் முடியும், தாவேக்காவில் மட்டும்தான் முடியும்னு ஒரு நம்பிக்கையான வார்த்தைகளை சொல்கிறாரு. தப்பு இல்லையே, அதெல்லாம் பெரிய விஷயம் தப்பு இல்லையா, அது அவருடைய நம்பிக்கை, களத்தில் நிரூபிக்கிட்டோம்.